மட்டன் போன்லேயும் ஈரலையும் எவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட் இருக்குதுன்னு உங்களுக்கெல்லாம் தெரியும். கொஞ்சம் மட்டனும் குறைவான இன்க்ரீடியண்ட்டை வச்சு ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டையும் முடிச்சிடலாம். அது நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது மட்டன் சூப் கொழுக்கட்டை அண்ட் பரோட்டா. மட்டன் சூப் செய்கிறதுக்கு நம்ம பச்சை கொத்தமல்லி, பெருஞ்சீரகம், நல்ல மிளகு தான் எரிப்பு, அதனால் கொஞ்சம் கூடவே எடுத்துக்கோங்க. இதை ஃபஸ்ட்டு லைட்டாக கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். நல்லா நைஸாக அரைக்கணும். அதனால் இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை நம்ம அரைச்சிருக்கோம். இனிமேல் அது கூட இஞ்சி, பூடு, கருவேப்பிலை, அப்புறம் ஒரு கைப்பிடி நிறைய சின்ன உள்ளி போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். மட்டன் சூப்புக்கு நம்ம போனும் ஈரலுமா எடுத்துருக்கோம். அதை நம்ம குக்கரில் போட்டுடலாம். அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்லாம் மிக்சியில் நல்லா நைஸாக அதையும் போட்டுடலாம். இதுக்கு நிறைய தண்ணி விடணும். நிறைய தண்ணி விட்டுக்கோங்க. கொழுக்கட்டையும் நம்ம இந்த தண்ணியில் தான் வேக வைக்க போகிறோம். அதுவும் இந்த போனில் உள்ள சத்தும் அந்த தண்ணியில் தான் இறங்கணும். அதனால் கொஞ்சம் நிறைய தண்ணி விட்டால் தான் நல்லாயிருக்கும். இது கூட மஞ்சப்பொடி போட்டுக்குவோம். அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 8 விசில் வரை வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா மட்டன் வெந்து நல்ல சத்து இறங்கியிருக்கும். மூடி வச்சுக்கோங்க. எட்டு விசில் வந்துச்சு. நம்ம அது குக்கர் ஆடுற பிறகு நம்ம அதை போனை மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு கொழுக்கட்டை வேக வைக்க போகிறோம். சூப் சூப்பராக இருக்குது. எண்ணெய் மாதிரி மிதக்குது பாருங்கள். சூப் ரெடி ஆகிட்டுருக்கு. அந்த டைமில் நம்ம கொழுக்கட்டை செஞ்சிடலாம். நம்ம கொழுக்கட்டை மாவு இல்லைன்னா இடியாப்பம் மாவு ஒரு 1.5 கப் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் எண்ணெய், இதெல்லாம் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் நல்லா கொதிக்க வச்ச தண்ணியை ஊற்றிக்குவோம். மாவை இப்படி கெட்டியாக பசைஞ்சு வச்சுக்கோங்க. அதுலேருந்து கொழுக்கட்டை செய்கிறதுக்கு கொஞ்சம் மாவு எடுத்துட்டு இப்படி உருட்டிக்கோங்க. பசைஞ்சு வச்சுருக்கோம்ல, அந்த மாவுலேருந்து கொஞ்சம் உருண்டை எடுத்துகிட்டு இப்படி லைஸாக தட்டுங்க. வடை மாதிரி தட்டிட்டு லைட்டாக இப்படி ஹோல் போட்டுக்கோங்க. இதாக இப்படி இருக்கணும். இது மாதிரி எல்லாம் செஞ்சு வச்சுக்குவோம். சூப்பில் உள்ள பீஸெல்லாம் எடுத்துகிட்டு அதை லைட்டாக கொதிக்க விடலாம். லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா அந்த இடியாப்ப மாவுலேயும் நம்ம உப்பு போட்டிருக்கோம். இப்படி நல்லா கொதித்த உடனே நம்ம செஞ்சு வச்சுருக்கோம்ல இந்த கொழுக்கட்டையை இதில் இப்படி போட்டுருவோம். இதிலே அப்படி வேகட்டும். எந்த சைஸ் வேணுமா போடலாம். சின்னதாக போடலாம், நீளமாக ஒட்டி போடலாம். உங்கள் விருப்பம் மாதிரி போட்டுக்கோங்க. மார்னிங் டிஃபனுக்கே சாப்பிட்டுக்கலாம். வேறு ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், அப்படி அழகாக உடையாமல் அப்படி வெந்து வந்துடும். ஒரு 2 நிமிஷம் கூட வேகட்டும். பேனில் 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. அதில் மட்டன் மசாலா லைட்டாக தூவிக்கலாம். கொஞ்சம் சால்ட்டு, கீழே இதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் நம்ம வேக வச்சுருந்தோம்ல அந்த மட்டனை அதில் போட்டு நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அது கூட எல்லாம் சேர்ந்து இதுவும் சைடில் வச்சு சாப்பிடலாம். ரெடி ஆயிடுச்சு. இதில் மல்லித்தலை போட்டுக்கலாம். போட்டு அப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மட்டன் சூப் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம செஞ்சு வச்சுருந்தோம்ல அந்த போனை, அது நீங்கள் தனியாக கூட சாப்பிட்லாம்.
இல்லைன்னா அந்த சூப் கூட போட்டு கூட சாப்பிட்லாம். ஓகே, தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ரெசிபி பார்க்கலாம். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.